ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன், நேற்று என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் என்னோட ஒர்க்ஸை முடிக்கிறதுக்கு. ஸோ தட் நைட் ரொம்ப லேட் நைட்டில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு 45 days 1-on-1 செஷன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா, லைக் லைவ் மார்க்கெட்ஸில் உட்காந்து ட்ரேடிங்னா என்னங்கிறத நான் ஆக்சுவலாக கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பட்டன் சேனல் பட்டனுங்கிற மாதிரி பழைய அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக மார்க்கெட்ஸே நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அண்ட் ஆக்சுவலி இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் அதை சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே தென் நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸ் ஒரு அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நம்ம சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டெலிகிராம் குரூப்பில் காலைல கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்துட்டு 23,220 கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட். ஸோ ஆக்சுவலி நான் டைப் பண்ணது வந்துட்டு 23,210, பட் ஸ்டில் அந்த 0வும் 9ம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி டைப் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேறு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதான் பாயிண்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு மேலே மார்க்கெட்டால் மூவ் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாஸில் ஒரு கிளியர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டி நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் மூவ் கொடுக்கறது ப்ரிட்டி கஷ்டமான விஷயம். ஸோ தட் அந்த ஏரியாஸில் மார்க்கெட்ஸ் அதை தாண்டி மூவ் கொடுக்காம அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. பட் அகைன் அதை டேப் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அகைன் அந்த ஆர்டர் பிளாக்கோட ப்ரெஷர் இருந்திருக்கும். ஸோ தட் அதனால மார்க்கெட்ஸ் மேபி அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அதுக்கான ரீசன் அதுதான். ஏன் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் மேலே போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் அதுதான். பட் ஸ்டில் இந்த ஒரு 73 பாயிண்ட்ஸுங்கிறது, அதாவது இந்த கேனல் க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதோட ஹைஸ் கட் ஆகிறப்ப 75 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களால் மோஸ்ட் லைக்லி ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அகைன் கீழே வந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் எவென்ச்சுவலி அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி டவுன் சைட்லையும் ஒரு சின்ன மூவ். பட் அகைன் அதுவுமே ஒரு 75 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப மேலே ஒரு 75 பாயிண்ட்ஸும் கீழே ஒரு 75 பாயிண்ட்ஸும், ஐ மீன் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதோட லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற மூவ்ஸ் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஆர்எல்ஸ் ஒரு சின்ன லாஸை மேக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ 77% ஆஃப் த லாங் பொசிஷன்ஸை டவுன் பண்ணியிருக்காங்க. வேற 40% ஆஃப் த ஷார்ட் பொசிஷன்ஸை டவுன் பண்ணியிருக்காங்க. டிஏஇஸ் 31% அண்ட் 20%. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அகைன் அவங்களும் அதிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வேற ப்ரோ ட்ரேடர்ஸ் 71% ஷார்ட் பொசிஷன்ஸை டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரிங்கிறப்ப அதிகமான பொசிஷன்ஸை ட்ராக் பண்ணி டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டுவர்ட்ஸ் பட்ஜெட்டுங்கிறதுனால மேபி அதோட இம்பாக்ட் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கறதுனால இது ரெண்டு தான் மேபி என்னுடைய ரீசன்ஸாக இருக்குது. பிகாஸ் இன்னும் ஒரு 2-3 நாளில் பட்ஜெட்ஸ் வரப்போகுது. ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பட்ஜெட் வரப்போகுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இதுதான் லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 5 days இருக்குது. அண்ட் அதுக்கு நடுப்புற பெரிய நியூஸஸும் இருக்குங்கிறதுனால அந்த பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ தட் அவங்களோட பொசிஷன்ஸை வைண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் இதை நினச்சி நம்ம பெருசாக எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். அகைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்லாம் பெருசாக எந்த இம்பாக்ட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் February 1ஆம் தேதி நமக்கு பட்ஜெட், 1ஆம் தேதி தான் நினைக்கிறேன், 1ஆம் தேதி பட்ஜெட் இருக்கும். ஸோ தட் அதுக்குள்ளே நான் வந்துட்டு இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நான் என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு ஓவராலாக பார்க்குறப்ப டேட்டாஸில் ஒரு பெரிய இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸுமே ஒரு மாதிரி கேட் அண்ட் மவுஸ் மூவ் மாதிரி மார்க்கெட்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஹைஸை சொல்லுவேன். விச் இஸ் இன்னைக்கு மார்க்கெட்ஸை டாப் பண்ணி திருப்பினா அந்த ஆர்டர் பிளாக்கை நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி
கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஏரியாஸோட பாயிண்ட்னு சொல்லி பார்க்குறப்ப 23,350. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. 23,350 23,320 வரைக்கும் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இப் சப்போஸ் நிஃப்டி இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஏரியாஸில் பிரேக் ஆன உடனே ட்ரேட்ஸ் எடுக்காம ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்க விடுங்க. இந்த ஏரியாஸ்லேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து இதை டாப் பண்ணிட்டு திருப்பி திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ தட் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்ல இது பிரேக் ஆனாலும் ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். பை சைடில் ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ப்ரோ அப்போ நான் எப்போ தான் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் பை சைடில் ட்ரேட் எடுக்க பாருங்க. அதாவது 23,424 கட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா இதை குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி கேட்டீங்க. இது ஏன் குரூஷியல் பாயிண்ட் சொன்னேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகைன் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஏரியாஸ்ல. ஸோ அதனால தான் நான் அதை குரூஷியல் பாயிண்ட்னு சொன்னேனே தவிர இதை பிரேக் பண்ணோடனே பை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இதை பிரேக் பண்ணோடனே தான் பை பண்ணணும். இதை பிரேக் பண்ண உடனே ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் திருப்பி கீழே வந்துச்சுன்னா நீங்கள் செல் சைடு எடுக்க போகலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வராமல் டேரெக்டாக மேலே போச்சுன்னா இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை சைடு கால் ஆப்ஷன் சைடை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் எது குரூஷியல் பாயிண்ட் பார்க்கறது முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் 49,250 நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி இன்னையோட மார்க்கெட்டோட ஓப்பனிங்னு பார்க்குறப்ப டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில். ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட ஓப்பனிங். ஸோ 49,250 டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அண்ட் அகைன் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப பை சைடில் தான் இருந்தாங்க. பட் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் இருக்கல. பிகாஸ் இந்த ஏரியாஸை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திருப்பி மேலே போனாங்க. சப்போஸ் இந்த ஏரியாஸில் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து இந்த கேண்டலோட லோ சிக்கில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அகைன் திருப்பி நீங்கள் ரெண்டாவது டைம் பிரேக் பண்ணுறப்ப ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா மேபி ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டை குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஹைஸை சொல்லுவேன். ஸோ இந்த ஹைஸுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப, அதாவது 49,400க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம ஒரு டவுன் சைட் மண்டமும், இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம ஒரு அப்பர் சைட் மண்டமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் வி ஹாவ் அ ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா, இந்த லோஸை கட் பண்ணதுக்கப்புறம் 49,215 கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியும். இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணோடனே வெறுமனே ட்ரேட்ஸ் எடுக்காம இந்த லோஸை கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அதாவது 49,210 கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஸ்லைட்லி ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஓகே ஃபைன். இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டோட குரூஷியல் பாயிண்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,214 அண்ட் அட் த சேம் டைமில் 49,400. மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பையும், இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா செல்லும் போகிறது. குட் பி a better thing for tomorrow's market. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.